குழந்தைக்கு பால் கொடுப்பதும் மார்பகத்தில் ஏற்படுகின்ற கட்டிகளுக்கும் சம்பந்தம் கிடையாது. பொதுவாக பெண்களுக்கு மார்பகத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகள் எல்லாம் பெரும்பாலும் காயங்களால் ஏற்படக்கூடியது. அவங்களுடைய கைகளோட இயக்கம்ங்கிறது மார்பிலிருந்து போகக்கூடிய அந்த தசைகளை சார்ந்துதான். அப்போ அந்த ஹெவி ஒர்க்கெல்லாம் அவங்க பண்ணும்போது அந்த ஒரு ப்ரெஷர் வந்து மசில்ஸில் டேர் கொண்டு வரும். அந்த கிழிசல் அப்படிங்கிறது சேரும்போது அது கட்டிகளாக மாறுறத பார்க்கணும். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் தான் உங்களுக்கு தாய்ப்பாலை சுரக்க வைக்குமே தவிர நீங்கள் பால் கொடுக்கறதுனால உங்களுக்கு தாய்ப்பால் சுரக்காது. ஸோ உடம்புல உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னா தாய்ப்பால் சுரப்பு. 2 வயசு வரலும் குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தாய்ப்பால் சுரப்பு. ஆனால் உங்கள் உடம்புல பலம் இல்லைன்னா குழந்தை பிறந்த 30வது நாளே உங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு நின்று போய் விடுவதை நம்ம பார்க்கலாம். அதிகமா மஞ்சள் எடுத்துக்கோங்க, அது கேன்சர் கட்டியா இருந்தா கூட கரைச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூற்று உண்மைதானா சார்? அந்த மஞ்சள் கிழங்க 7 நாட்கள் பாலில் ஊற வைத்து காய வைத்து, அதே போல 7 நாட்கள் கோமியத்தில் ஊற வைத்து காய வைத்து, 7 நாட்கள் சுண்ணாம்பு நீரில் ஊற வைத்து காய வைத்து, அப்புறம் அரைத்து சலித்து எடுக்கக்கூடியது தான் மஞ்சள் மருந்தாக இருக்கிறது. இந்த மாதிரி மாத்தின மஞ்சளை நீங்க சாப்பிடுங்க, அது நிச்சயமா புற்றுநோய்க்கு ஒரு பெரிய மருந்தா இருக்கிறத பார்க்கலாம். டீடாக்ஸுங்கிறது உடம்பு குறைக்கிறதுக்காக, சுகர் குறைக்கிறதுக்காக நினைக்கிறோம், கிடையாது. டீடாக்ஸுங்கிறது உடம்பை புத்துணர்வு அடைய செய்து உடம்புடைய நோய்த்தன்மையை முற்றிலும் மாறுதல் அடைகிறது. ஸோ இந்த பௌத்திர கட்டிங்கிறது ஆசனவாயை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது அக்கல் பகுதிகளிலேயோ வரக்கூடிய கட்டி. பொதுவாக அந்த கட்டி வரும்போது கடுமையான வலி, கடுமையான வேதனை. அந்த கட்டியில் இருக்கக்கூடிய சீழை நீங்கள் கட் பண்ணி வெளியில் எடுத்தா தவிர, உள்ளே இருக்கக்கூடிய சீழ் ஏதாவது ஒரு வகையில் வெளியில் போனா தவிர உங்களுக்கு அதோட வலியும் வேதனையும் குறையாது. ஆதன் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய ஆதன் சேனல் மூலமா நிறைய மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய டாக்டர் கௌதமன் சார் தான் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. தேங்க்யூ சார். நம்ம உடம்புல நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கும். அப்படி நடக்கும் பொழுது சில பேருக்கு நிறைய கட்டிகள் வர்றதை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ பெண்களுக்கு மார்பகத்துல கட்டி வந்தது அப்படின்னா அது மார்பக புற்றுநோய் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலருக்கு கைகள்ல வரும், சிலருக்கு கால்கள்ல வரும். இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல கட்டி வர்றதை நம்மளால பார்க்க முடியும். இந்த கட்டிகளும் கேன்சர் கட்டிகள் தானா சார்? சரி, பொதுவாக கட்டிகள் அப்படிங்கிறத நம்ம என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு 5 வகையான கட்டிகள் வர்றதை நம்ம பார்க்கலாம். முதலாவது நிணநீர் கட்டின்னு சொல்லுவோம். லிம்ஃபாட்டிக் சிஸ்டமில் வரக்கூடிய சின்ன சின்ன கட்டிகள் டெம்பரவரியாக வருது. இப்போ உங்களுக்கு ஒரு சளி பிடிக்குதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் கழுத்துக்கு கீழே தொட்டு பார்த்தீங்கன்னா உருண்டை உருண்டையாக இருக்கும். ஆமாம். ஆனால் அந்த சளி பிடிக்கிறது சரியான ஒன்று பார்த்தீங்கன்னா அது சரியாக போயிடும். அப்படின்னா அந்த இடத்துல வரக்கூடிய தொற்று, அந்த தொற்றை சமாளிக்கிறதுக்காக நம்முடைய நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் உருவாக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இந்த கட்டிகள். இது டெம்பரவரியாக வரும். நம்ம டான்சிலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதில் வரக்கூடிய ஒரு வீக்கம் கூட, கட்டிகள் போன்று வரக்கூடிய வீக்கம் கூட இம்யூன் ரெஸ்பான்ஸ் டு த பாடின்னு சொல்லுவோம். இது 100% ஹார்ம்லெஸ். ஆனால் இது உடம்புல நிறைய இடங்களில் வரும்போது இது ஒரு ஆரம்ப நிலை புற்றுநோயாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு அறிகுறிக்காக இதை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 2வது, ஒரு தொற்றுக்கு உடம்பு வெளிப்படுத்தக்கூடிய அறிகுறி, அந்த தொற்று சரியான பிறகு நீண்ட கால தொற்றாக இருந்ததுன்னா அந்த கட்டிகளில் கால்சியம் டெபாசிட் ஆகி வரக்கூடிய ஒரு வகையான கட்டிகளை நம்ம செகண்ட் பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்னது நிணநீர் கட்டி இருக்கு இல்லையா? இப்போ உங்களுக்கு ஒரு காச நோய் வருது, ஒரு டிபி வருது, இல்லை ஒரு டெங்கு வருது. அந்த டெங்குனால உங்களுக்கு லிம்ஃபாட்டிக்கில் வரக்கூடிய அந்த ஒரு வீக்கம், அந்த டெங்கு நீங்கள் குணப்படுத்திட்டீங்க, டிபி குணப்படுத்திட்டீங்க, ஆனால் அந்த இடம் வீங்கினது சுருங்க முடியாமல் அந்த இடம் வீங்கியே இருக்கக்கூடிய ஒரு நிலை. இது 2வது வகை கட்டி. இந்த கட்டி மதில் மேல் பூனைன்னு சொல்லுவோம். இது சாதாரணமாகவும் இருக்கலாம், இல்லை உடம்புக்குள்ளே இன்னும் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்கிற அறிகுறியாகவும் இருக்கலாம், இல்லை இது பின்னாடி புற்றுநோயாகவும் மாறலாம். ஓகே, இதை டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும். டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம், அல்லது அதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சில நேரங்களில் 10 வருஷமாக அது ஒரே மாதிரி தான் இருக்கும், சில நேரங்களில் ஒரு மாதத்துலேயே வளரும். ஸோ அந்த வளர்ச்சியை பொறுத்து மருத்துவர்களுடைய ஆலோசனையோடு அது என்னங்கிறத நம்ம பண்ணலாம். 3வது வகை கட்டிங்கிறது உடல் சூடால் வரக்கூடியது. ஸோ இது குறிப்பிட்ட இடங்களில் வராது, உடம்புடைய பரந்த பரப்புகளில் தான் வரும். கைகளில் வரும், அக்கல் பகுதிகளில் வரும், வயிறில் வரும், முதுகு பகுதியில் வரும், தொடை பகுதியில் வரும், பிட்ட பகுதியில் வரும். இந்த மாதிரி நிறைய இடங்களில் வரும். இது உடல் சூடாக வர்றது. இது வரும், எந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுக்கலனாலும் 10 நாளில் தானாக சரியாயிடும். இந்த கட்டிகளில் பெரும்பாலும் வலி, வேதனை இதை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இந்த கட்டிகள்லேயே இன்னொரு வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா அலர்ஜினால் வரக்கூடியது. நீங்கள் உடம்புக்கு ஒத்துக்காமல் ஏதோ ஒரு பொருள் சாப்பிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு மட்டன் ஒத்துக்காது, நீங்கள் தெரியாமல் போய் கொஞ்சம் ஆடு இறைச்சி சாப்பிட்டீங்கன்னா உடலில் 5 இடம் 6 இடத்துல இந்த கட்டிகள் கூடவே காய்ச்சல் வரதையும் நீங்கள் பார்க்க முடியும்.
அப்போ நம்ம ஒரு காய்ச்சலுக்கான சிகிச்சையோ அல்லது அந்த அலர்ஜியை சரி பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா இது வந்த இடம் தெரியாமல் போயிடும். இது 3வது வகை கட்டி. 4வது வகை கட்டி அப்படிங்கிறது ஒரு திசுல ஏதாவது ஒரு காயம் ஏற்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கையில் இருக்குது, ஏதோ ஒரு பொருளை நம்ம தூக்குறோம், அப்போ மசில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். அந்த ஸ்ட்ரெச் ஆகும்போது துணி கிழிகிற மாதிரி அந்த மசில் லேசாக கிழியும். பெரிய வலியை நீங்கள் உணர மாட்டீங்க, ஆனால் கிழிஞ்சிடும். அப்போ அந்த இடத்துல அந்த கிழிஞ்ச மசிலை சரி பண்ணுறதுக்கு உடம்பு என்ன பண்ணுன்னா நிறைய ப்ரோட்டீன்ஸ் அந்த இடத்துக்கு அனுப்பி அந்த இடத்த முதல்ல இப்படி கிழிஞ்சு இடைவெளியாக இருக்கிறத ஒன்றா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதில் கால்சியம்ஸ் போய் டெபாசிட் ஆகி அப்புறம் அந்த மசில் அதோட ஒரிஜினல் இயக்கத்துக்கு வரும். ஆனால் இது யூனிஃபார்மாக நடக்காது, இதில் மேலே கீழே நிறைய நடக்கும். அந்த மாதிரி நடக்கும்போது அப்போ அந்த இடத்துல ஒரு கட்டி போன்று ஒரு வீக்கம் போன்று ஒரு இடம் இருக்கிறத பார்க்க முடியும். இதுக்கு பேர் தான் கொழுப்பு கட்டி. கொழுப்பு கட்டி. ஸோ உடல்ல ஒரு இடத்துல இருக்கலாம், 2 இடத்துல இருக்கலாம், உடல் முழுவதுமே இருக்கலாம். நிறைய எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். எக்ஸசைஸ் பண்றவங்களுக்கு மசில் கரையும், அந்த மாதிரி கரையும் போது கிழியும் போது அந்த இடத்துலலாம் கொழுப்பு கட்டி ஃபார்ம் ஆகிறத பார்க்க முடியும். கடைசியாக நம்ம பார்க்கறது பௌத்திர கட்டின்னு சொல்லுவோம், ஆசன வாய்க்கு பக்கத்தில் வரக்கூடிய கட்டி. ஸோ இந்த பௌத்திர கட்டிங்கிறது நம்மளோட ஆசன வாய்க்கும் நம்மளுடைய சிறுநீர் கழிக்கக்கூடிய பிறப்புறுப்புக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை ஆசன வாயை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது அக்கல் பகுதிகளிலேயோ வரக்கூடிய கட்டி. பொதுவாக அந்த கட்டி வரும்போது கடுமையான வலி, கடுமையான வேதனை, காய்ச்சல். அந்த கட்டியில் இருக்கக்கூடிய சீழை நீங்கள் கட் பண்ணி வெளியில் எடுத்தா தவிர, உள்ளே இருக்கக்கூடிய சீழ் ஏதாவது ஒரு வகையில் வெளியில் போனால் தவிர உங்களுக்கு அதோட வலியும் வேதனையும் குறையாது. ஸோ பெரும்பாலும் இந்த பௌத்திர கட்டிகள் நம்ம சர்ஜிக்கலாக தான் எடுப்போம். இது இல்லாமல் வரக்கூடியது தான் புற்றுநோய் கட்டிகள் மற்றதெல்லாம். ஸோ இன்றைக்கு உடம்புல கட்டிகள் வருது அப்படின்னா உடனே புற்றுநோய் வருதுன்னு அர்த்தம் கிடையாது. பொதுவாக பெண்களுக்கு மார்பகத்தில் ஏற்படக்கூடிய கட்டிகள் எல்லாம் பெரும்பாலும் காயங்களால் ஏற்படக்கூடியது. இன்னைக்கு பெண்கள் சமைக்கும் போது, எடை தூக்கும் போது, துணி துவைக்கும் போது அவங்களுடைய கைகளோட இயக்கம்ங்கிறது மார்பிலிருந்து போகக்கூடிய அந்த தசைகளை சார்ந்து தான் இருக்கும். அப்போ அந்த ஹெவி ஒர்க்கெல்லாம் அவங்க பண்ணும்போது, இல்லை ஒரு பெண் 2 வீலரே ஒரு 15 கிலோமீட்டர் டெய்லி ஓட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஒரு ப்ரெஷர் மசில்ஸில் டேர் கொண்டு வரும். அந்த மசில் டேருங்கிறது மார்பகம் அப்படிங்கிறது தனி உறுப்பு கிடையாது, தசைகளால் ஆன உறுப்பு. அந்த கிழிசல் அப்படிங்கிறது சேரும்போது அது கட்டிகளாக மாறுறதை பார்க்கணும். ஆனால் மார்பகத்திலிருந்தே சில வகையான ஹார்மோன்களுடைய சுரப்பு இருக்கிறதுனால, ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கிறதுனால 1,00,000ல் 10 பேருக்கு இந்த கட்டிகள் புற்றுநோய் கட்டிகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அகெயின் இதில் நிறைய ஃபேக்டர்ஸ், அவங்களோட ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், அவங்களோட ஹார்மோன் ஹிஸ்ட்ரி, அவங்க கர்ப்பப்பை எடுத்திருக்காங்களா இல்லையா, அவங்க சாப்பிட்ற உணவு எப்படி இருக்குன்னு நிறைய விஷயங்கள் வருது இல்லை, இதை சார்ந்து தான் அது. ஓகே சார். சார், மார்பக கட்டி அப்படின்னும் பொழுதே இப்போ என்ன எல்லாரும் ஒரு கூற்று சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது நம்ம நிறைய ஃபீட் பண்ணுறோம் குழந்தைகளுக்கு, அதுதான் பிற்காலத்தில் கட்டிகளாக மாறுது அப்படின்னு ஒரு சில கூற்று இருக்குது. ஆனால் எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் எனக்கும் இந்த கேள்வி இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா 15 குழந்தை இருக்கும், ஒருத்தருக்கு 8 குழந்தை இருக்கும், 10 குழந்தை இருக்கும், அவங்களும் ஓவர் ஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த காலத்தில் கட்டி இல்லையே சார். நம்ம குழந்தைக்கு பால் கொடுப்பதும் மார்பகத்தில் ஏற்படுகின்ற கட்டிகளுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஃபஸ்ட்டு. செகண்ட் நம்ம முதல்ல இருந்தே நான் சொல்கிறது, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுத்தன்மை உடம்பில் எங்கெல்லாம் சேருதோ அங்கெல்லாம் உங்களுக்கு நோய்கள் வரும். உங்களோட உடம்புல ஒரு ஹார்மோன் சுரக்குது, அந்த ஹார்மோன் சுரக்கக்கூடிய இடங்களில் சுரக்க முடியாத அளவுக்கு அந்த ஹார்மோன் பலமிழந்து போகுது, அல்லது அந்த ஹார்மோன் தேவையில்லாமல் திரும்ப திரும்ப சுரக்க வைக்கிறோம், அப்போ நமக்கு அது கட்டிகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரு இன்ஃப்ளமேஷன்லேருந்து தான் ஆரம்பிக்கும். இன்றைக்கி குழந்தைகளுக்கு பால் கொடுப்பது அப்படிங்கிறது ஒரு வருட காலம் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் மேக்ஸிமம் பால் கொடுக்கலாம். பட் 1 இயருக்கு அப்புறம் அந்த ஃபீடிங்கை நீங்கள் நிறுத்தணும். ஏன்னா அந்த காலத்தில் 2 வயசு வரலும் கொடுத்தாங்க, 3 வயசு வரலும் கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்களே தவிர அது பெரிய முட்டாள்தனமான வேலை. ஏன்னா 6 மாதத்துக்கு மேலே 9 மாதத்துக்கு மேலே திரவ உணவுகளில் நிறுத்தி ஒரு திட கலந்த உணவுகள் திட உணவுகளுக்கு போனால் தான் அந்த குழந்தையோட நோய் எதிர்ப்பு சக்தியும் ஆரோக்கியமும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நீங்கள் 1 வயசு வரலாம் தாய்ப்பால் மட்டுமே கொடுத்து வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த குழந்தையோட கட் பாக்டீரியாலாம் இம்ப்ரூவே ஆகாது. அந்த குழந்தைங்க ஆக்சுவலாக இன்னும் பலவீனமாக தான் போவாங்க. அதே போல் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் தான் உங்களுக்கு தாய்ப்பாலை சுரக்க வைக்குமே தவிர நீங்கள் பால் கொடுக்கறதுனால உங்களுக்கு தாய்ப்பால் சுரக்காது. அப்படி பார்த்தா இன்றைக்கு பெரும்பாலான பெண்கள் லாக்டோஜன் போன்ற அந்த செயற்கையான பால் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ உடம்பில் உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னா தாய்ப்பால் சுரப்பு 2 வயசு வரலும் குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தாய்ப்பால் சுரக்கும். ஆனால் உங்கள் உடம்புல பலம் இல்லைன்னா குழந்தை பிறந்த 30வது நாளே உங்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு நின்று போய் விடுவதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே கனெக்டட்.
ஸோ தாய்ப்பால் நீங்கள் 2 வயது வரலும் கொடுக்கறதுனால உங்களுக்கு கட்டிகள் வருதா, மார்பக புற்றுநோய் வருதா? நிச்சயமாக கிடையாது. மார்பக புற்றுநோய் வரத்துக்கான காரணிகள் நம்மளுடைய வாழ்வியல் முறையில், உடலியல்ல, பாரம்பரிய முறையில், ஜெனட்டிக்காக என்ன இருக்கோ அதுதான் கட்டிகளை உருவாக்குமே தவிர மற்றது உருவாக்காது. ஓகே சார். அதே மாதிரி கட்டிகள் அப்படின்னாலே பொதுவாகவே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதிகமாக மஞ்சள் எடுத்துக்கோங்க, அது கேன்சர் கட்டியாக இருந்தால் கூட கரைச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கூற்று உண்மைதானா சார்? சரி, பொதுவாகவே இன்றைக்கு ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுமா, இன்றைக்கு ஒரு மூலிகை நேரடியாக அதோடைய ஒரிஜினல் ஃபார்மில் நம்ம சாப்பிடும்போது அது மருந்து ஆகாது. இப்போ மஞ்சள் சாப்பிடுகின்ற ஒரு குணம் அப்படிங்கிறது பாரம்பரியமாக நம்ம கலாச்சாரத்தில் உள்ளது. மஞ்சள் இல்லாத உணவே கிடையாது. நம்ம எல்லாரும் வீட்டில் என்ன வாங்குறோமோ இல்லையோ ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 1/4 கிலோ மஞ்சள் பொடி வாங்குறோம். அப்போ ரசம் செய்யும்போது மஞ்சள் போடுறோம், சாம்பார் செய்யும்போது மஞ்சள் போடுறோம், காய்கறிகளில் மஞ்சள் போடுறோம், சைவம் சமைக்கும் போது மஞ்சள், அசைவம் சமைக்கும் போது மஞ்சள். அப்போ ஏன் நமக்கு புற்றுநோய் வருது? அப்போ புற்றுநோயே வரக்கூடாதுல்ல, அப்போ ஏன் வருது? 2 காரணம். ஒன்று, கழிவு நீக்கம். நீங்கள் உடம்புல கழிவு நீக்காமல் நீங்கள் மஞ்சள் இல்லை இறைவன் கொடுத்த அமிர்தத்தை குடித்தா கூட உங்களுக்கு நோய் வருவதை தடுக்க முடியாது. 2வது, இந்த மூலிகைகளை செரிமானமூட்டப்பட்ட மருந்துகளாக மாற்றுறதுங்கிறது ஒரு ப்ராசஸ். மஞ்சள் கிழங்க நீங்கள் உலர வச்சு அரைச்சி மஞ்சள் பொடியாக எடுக்கிறது மருந்தானா கிடையாது. அந்த மஞ்சள் கிழங்க 7 நாட்கள் பாலில் ஊற வைத்து காய வைத்து, அதே போல் 7 நாட்கள் கோமியத்தில் ஊற வைத்து காய வைத்து, 7 நாட்கள் சுண்ணாம்பு நீரில் ஊற வைத்து காய வைத்து, அப்புறம் அரைத்து சலித்து எடுக்கக்கூடியது தான் மஞ்சள் மருந்தாக இருக்கிறது. இந்த ப்ராசஸ் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு தாவரம் நம்ம எடுக்கிறோன்னா அதுக்குள்ளே 100 மூலக்கூறுகள் இருக்க கெமிக்கல்ஸ் இருக்கும். அப்போ அந்த 100 மூலக்கூறுகள் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை நம்மளால் 1ஓ 2ஓ எடுத்துக்க முடியும், மற்றது நம்மளால் எடுத்துக்க முடியாது. நம்ம உடம்பால் அதை ஜீரணம் பண்ண முடியாது. இப்போ ஜீரணம் பண்ண முடியாத ஒரு பொருளை நம்ம எடுத்தோம்னா நமக்கு உபயோகம் கிடையாது இல்லையா? அதனால் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மூலக்கூறுகளை உடல் செரிக்கின்ற மாதிரி எப்படி மாற்றணும், இந்த மாறுதலுக்கு என்ன ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸை தான் இன்றைக்கி மருந்துகள் செய்யும்போது அது முறையாக நமக்கு செஞ்சு உபயோகப்படுத்த சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்டில் சேனைக்கிழங்கு சமைக்கிறீங்க. சேனைக்கிழங்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும், தொட்டாலே நிறைய பேருக்கு அரிப்பு வரும். சிலருக்கெல்லாம் சாப்பிட்ட உடனே உதடெல்லாம் வீங்கி சிரமமாகும். இது யாருக்கு வேணால் வரலாம். அப்போ நம்ம பெரியவங்க என்ன பண்ணாங்க, அந்த சேனைக்கிழங்கு நல்லா வெட்டி அதை ஒரு தட்டில் போட்டுட்டு மஞ்சளும் உப்பும் கலந்து புளியும் கலந்து ஒரு திரவத்தை ப்ரிப்பேர் பண்ணி அதை அந்த சேனைக்கிழங்கு மேலே ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு துணி கட்டி அதை வெயிலில் 1 மணி நேரம் வச்சுருவாங்க. அதன் பிறகு நீங்கள் அதை எடுத்து சமைச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த அரிப்பும் வராது. அதே போல் பூண்டில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு மூலக்கூறு கொழுப்பில் மட்டும்தான் கரையும். கொழுப்பு இல்லாமல் நீங்கள் சும்மா பூண்டு சாப்பிட்டீங்கன்னா அது உங்கள் உடம்புல வேலையே செய்யாது. அதனால தான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அதை எடுத்து எண்ணெயில் வதக்கி தான் பயன்படுத்துவாங்க. எண்ணெய்ங்கிறது ஒரு கொழுப்பு. நீங்கள் பூண்டை போட்டு வதக்கினீங்கன்னா அந்த மூலக்கூறுகள் உடைந்து நீங்கள் சாப்பிட்டா அந்த மூலக்கூறு உங்கள் உடம்புல சேர்ற மாதிரி அது ரெடி ஆயிரும். அப்போ நீங்கள் சாப்பிடும்போது உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி மஞ்சளை இந்த மாதிரி பதப்படுத்தணும். பாலில் ஊற வைக்கணும், பசுங்கோமியத்தில் ஊற வைக்கணும், சுண்ணாம்பு தண்ணியில் ஊற வைக்கணும். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அப்போ என்ன ஆகும்னா, இதில் இருக்கக்கூடிய குர்குமினோட ரேஷியோ உங்களுக்கு அதிகமாகும். அப்போ அந்த குர்குமினை உங்கள் உடம்பு சாப்பிட்ற அளவுக்கு, அந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு சத்தாக அது சேரக்கூடிய அளவுக்கு அதனோட கெமிக்கல் காம்போசிஷன் மாறும். இந்த மாதிரி மாத்தின மஞ்சளை நீங்கள் சாப்பிடுங்க, அது நிச்சயமாக புற்றுநோய்க்கு ஒரு பெரிய மருந்தாக இருக்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ், இந்த மருந்து செய்யக்கூடிய முறைப்படி செஞ்சு அதை சாப்பிட்டீங்கன்னா அது மருந்து, இல்லை என்றால் அது உணவு தான். அதனால உங்களுக்கு பெரிய பிரயோஜனம் கிடையாது. ஓகே சார். ஒருவேளை நமக்கு இருக்கக்கூடிய கட்டி கேன்சர் கட்டி தான் அப்படின்னு நமக்கு உறுதி ஆகிடுச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளுடைய உணவு முறை மூலயமா மருந்துகள் ஒரு சைடு நம்ம எடுத்துக்கிறோம், ஆங்கில மருந்தாக இருக்கட்டும் இல்லை ஆயுர்வேத மருந்தாக இருக்கட்டும், ஒரு சைடு ட்ரீட்மெண்ட் எல்லாமே போகுது. இது இல்லாமல் நம்ம உணவு பழக்கத்து மூலயமா இதுக்கு வேறு ஏதாவது தீர்வு கொடுக்க முடியுமா சார்? சரி, பொதுவாகவே ஒரு நோய் நம்ம உடம்புல வருது அப்படின்னாலே, நோயின் உறுதியாகுது, புற்றுநோயின் உறுதியாகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம டீடாக்ஸ் பண்ணணுமா? எல்லாத்துக்குமே டீடாக்ஸ் தான் நிச்சயமாம்மா. ஏன்னா புற்றுநோய் ஏன் வருதுன்னா, உடம்பால் ஒரு வகையான வளர்சிதை மாற்றத்தை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கழிவுகள் வரும்போது தான் புற்றுநோயே வரும். நீங்கள் டீடாக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த புற்றுநோயோட தன்மையே 50% குறையும். நம்ம மருத்துவமனையில் ஒரு அம்மா வந்திருந்தாங்க, அவங்களுக்கு குடல் சார்ந்த புற்றுநோய். அவங்களோட CA-125 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவீடு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் என்னை பார்க்கும்போது 49 இருந்தது.
அதை வந்து நம்ம 35க்கு மேலே போனாலே புற்றுநோயின்னு உறுதி செய்வோம். அதே போல் CEAன்னு ஒன்று இருந்திருக்கு. கேன்சரை பார்க்கக்கூடிய, கேன்சர் இருக்கான்னு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆன்டிஜன். அது அந்த ஆன்டிஜனோட அளவு 11 இருந்தது. ஸோ அப்படின்னா உங்களுக்கு புற்றுநோயின்னு உறுதி செய்யப்பட்டது. அப்போ அவங்க போய் பெட் எடுத்து பார்க்கும்போது குடலில் சில இடங்கள்லையும் ஈரலில் சில இடங்கள்லையும் மாறுதல்கள் இருந்தது. ஸோ அவங்க எங்கிட்ட வந்திருந்தாங்க. வந்துட்டு இதுக்கு என்ன பண்ண முடியும், நீங்கள் கேட்ட அதே உணவு முறை கேள்விக்கு தான் வந்திருந்தாங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு அவங்கள என்ன சொன்னேன்னா, நீங்கள் முதல்ல 7 நாள் நான் கொடுக்குற மருந்தை சாப்பிட்டுட்டு பேதி எடுத்துகிட்டு வாங்க, வரும்போது திரும்ப எனக்கு இந்த ரிப்போர்ட்டை மட்டும் கொண்டாங்க. ஸோ அவங்க ரொம்ப சந்தேகத்தோடு எப்படி இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, நான் சொன்னேன் முதல்ல உடம்பில் நோயை உருவாக்கக்கூடிய காரணிகளை நம்ம குறைக்கணும், அதன் பிறகு நம்ம என்ன வேணால் பண்ணலாமா, நீங்கள் முதல்ல செய்யுங்க அப்படின்னு. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை. அதனால் கரெக்டாக 6 நாள் முடித்து 7வது நாள் எடுக்கும்போது CEAன்னு சொல்லக்கூடிய அந்த அளவீடு 11லேருந்து அப்படியே குறைஞ்சி 4.5க்கு வந்திருந்தது. அவங்க CA-125 37ஆக மாறி இருந்தது. இது ரெண்டும் நார்மல் லிமிட்ஸ். அப்போ அவங்களோட புற்றுநோய் மருத்துவரை போய் அவங்க பார்த்து இதெல்லாம் கொடுக்கும்போது அவருக்கு ஒரே குழப்பம், இது எப்படி ஒரு வாரத்தில் மருந்தே இல்லாமல் டீடாக்ஸ் மட்டும் பண்ணி எப்படி இதாச்சு, சரி இன்னொரு முறை பெட் எடுக்கலாம், எடுத்து ஒருவேளை அந்த ரிப்போர்ட் தப்பாக இருந்தால் என்ன பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போய் திருப்பி எடுத்து பார்த்தாங்க. 40% அவங்களோட புற்றுநோய் குறைந்து போயிருந்தது. நிறைய வயிற்றுலலாம் சின்ன சின்ன நிணநீர் கட்டிகள் இருந்தது. அதெல்லாம் அந்த 7 நாள் தான் வந்து மாடிஃபை ஆயிருந்தது. ஸோ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, டீடாக்ஸுங்கிறது உடம்பு குறைக்கிறதுக்காக, சுகர் குறைக்கிறதுக்காகன்னு நினைக்கிறோம், கிடையாது. டீடாக்ஸுங்கிறது உடம்பை புத்துணர்வு அடைய செய்து உடம்புடைய நோய்த்தன்மையை முற்றிலும் மாறுதல் அடைவதற்காக. கண்டிப்பாக. ஸோ அந்த மாறுதல் நம்ம உடம்புல நடந்ததுன்னா உடம்பு மாறி போயிடும். அந்த மாறுதல் நடக்காத வரையிலும் நமக்கு என்ன உணவு சாப்பிட்டாலும் அது விஷம்தான். நான் பொதுவாக சொல்கிற உதாரணம் இதுதான். கடலில் கொண்டு போய் உப்பை கரைச்சிட்டு, நான் கரைச்ச உப்பு எங்கே இருக்குது, கடல் உப்பாக இருக்கா கூடுதல் உப்பாக இருக்கான்னு தேடுவது போலத்தான் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு நோய் ஏற்படும் போது மருந்துகளை சாப்பிட்டு ஏன் இந்த மருந்து எனக்கு வேலை செய்யலை அப்படிங்கிற கேள்வி கேட்டுட்ருக்கோம். நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு வேணால் போங்க, டசன்ட் மேட்டர். நீங்கள் வந்து அலோபதி போங்க, ரேடியோ தெரப்பி போங்க, கீமோதெரப்பி போங்க, என்ன வேணால் போங்க. ஆனால் டீடாக்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த தெரப்பிக்குள்ளே போங்க, உங்கள் ஹெல்த்தே மாறுறதை நீங்கள் பார்க்க முடியும். கண்டிப்பாக. அந்த மருந்துகளும் உங்கள் உடம்புக்குள்ளே முறையாக வேலை செஞ்சு நீங்கள் சீக்கிரம் குணமாகிறதையும் பார்க்க முடியும். ஸோ அதனால் டீடாக்ஸ் அப்படிங்கிறது தான்மா நமக்கு தேவை. டீடாக்ஸ் முடித்த பிறகு உங்கள் உடம்பு வாத பித்த கபம் எப்படி இருக்குன்னு பார்த்து, நோய் எங்கே இருக்குன்னு பார்த்து, அதற்கேற்றாற் போல உணவு முறைகளை மாற்றிக்கிட்டிங்கன்னா அவ்வளவு அழகாக நோய் கட்டுப்படுறதையும் குணமாகிறதையும் நம்ம பார்க்க முடியும். கண்டிப்பாக சார். அதாவது டீடாக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் உடலுக்கே ரொம்ப முக்கியமானது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு நீங்கள் ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. பார்க்கும் பொழுது எனக்கு வந்து நீங்கள் சொன்னது தான் சார் எனக்கும் தோணுச்சு. உடல் எடை குறைய மட்டும்தான் டீடாக்ஸ் அப்படின்னு இத்தனை நாள் நான் நினச்சிட்டு இருந்த இடத்துல எல்லா நோய்க்குமே ஆரம்பத்தில் இதை செய்தாலே வந்து ஒரு 50-50 குறைஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது சார். மக்களுக்கும் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி சார். வணக்கம்மா.